1930ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி கனடாவோட தி மெரிடியன் டெய்லி ஜேர்னல்ங்கிற ஒரு நியூஸ் பேப்பரோட முதல் பக்கத்தில் வில்லேஜ் ஆஃப் டெட்டுங்கிற தலைப்பில் ஒரு செய்தி வெளியானுச்சு. அந்த செய்தி வெளியாகி கனடா முழுவதும் பயங்கரமான அச்சத்தை ஏற்படுத்தினுச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா, நார்த் கனடாவில் இருந்த ஒரு முழு பழங்குடியினர் கிராமமே ஒரே இரவில் எந்த சுவடும் இல்லாமல் காணாமல் போயிருந்துச்சு. ஒரு முழு கிராமமும் ஒரே இரவில் யாருக்கும் தெரியாமல் எப்படி மறைஞ்சு போக முடியும்? இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்று தான் அங்கே நடந்திருக்கணும். அப்படி அங்கே என்ன நடந்துச்சுன்னு தான் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் ஹரிஸ் மாறன். நார்த் கனடாவுக்கு மிகவும் தொலைதூரத்தில் இருக்க பகுதியில் அஞ்சுக்குனி ஏரிக்கு பக்கத்தில் ஒரு சிறிய குடியிருப்பு இருக்குது. அங்கே எஸ்கிமோன்னு சொல்லப்படுற ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த குடியிருப்பில் சுமார் 100 முதல் 150 பேர் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க அந்த ஏரியில் மீன் பிடிச்சு அவங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த பகுதியில் கடுமையான குளிர்கால நிலை நிலவுறனால ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல கூட மிக குறைந்த மக்களே வாழ்ந்தாங்க. அங்கே மீன் பிடிக்க மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவை சுற்றி இருக்க காட்டுப்பகுதியில் இருக்க விலங்குகளை வேட்டையாட பல பேர் அந்த பகுதிக்கு வருவாங்க. 1930ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தோட ஒரு கடும் குளிரான நாளில் ஜோ லெபல்ங்கிற ஒரு வேட்டைக்காரர் இந்த பகுதிக்கு வேட்டையாட வந்தார். வேட்டையாடுறதுல அதிகமாக மூழ்கினதுனால எப்போ இரவாச்சுன்னே அவருக்கு தெரியலை. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேட்டையாட வந்தப்போ இரவு ஆனதும் அங்கே இருக்க அஞ்சுக்குனி ஏரிக்கு பக்கத்தில் இருக்க எஸ்கிமோ கிராமத்தில் தான் தங்கினாரு. அதே மாதிரி அந்த கிராமத்துக்கு போய் இரவு அங்கே தங்கலான்னு முடிவு செஞ்சாரு. அந்த கிராம மக்கள் வெளியிலிருந்து வரும் விருந்தினர்களை அன்போடு வரவேற்கும் தன்மைக்காக பிரபலமானவங்க. ஜோவும் அவரோட பொருட்களை எடுத்துட்டு அந்த கிராமத்துக்கு கிளம்புனாரு. அன்னைக்கு பௌர்ணமி, அதனால நல்ல வெளிச்சமா இருந்துச்சு. அந்த ஏரியாவை சுற்றியும் ஆழமான அமைதி நிலவுனுச்சு. மனிதர்களோட சத்தமோ இல்லைனா விலங்குகளோட சத்தமோ எதுவும் இல்லை. ஜோனால அவரோட காலடி சத்தத்தை மட்டும்தான் கேட்க முடிஞ்சது. வழக்கமாக இந்த கிராமத்துக்கு பக்கத்தில் வந்தால் நாய்கள் கத்துற சத்தம் கேட்கும். ஆனால் அந்த இரவில் கிராமத்துக்கு பக்கத்தில் போனப்போ கூட எந்த சத்தமும் கேட்கல. இது அவருக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றுனுச்சு. உடனே அவர் அந்த கிராமத்தை நோக்கி வேகமாக நடந்தார். தூரத்துலேருந்து பார்க்குறப்போ சில குடிசைகள்ல இருந்து புகை வர்ற மாதிரி தெரிஞ்சது. ஆனால் பக்கத்தில் போனதுக்கப்புறம் கூட எந்த மனிதர்களோட குரலும் கேட்கவே இல்லை. அந்த கிராமத்தில் மனிதர்களோ இல்லைனா விலங்குகள்னு எதுவுமே காணப்படலை. ஆனால் சில குடிசைகளில் இன்னும் புகை வந்துட்டு தான் இருந்துச்சு. அதாவது அந்த இடத்துல சமீபத்தில் தான் யாரோ இருந்திருக்கணும். உடனே அவர் ஒரு குடிசைக்குள்ளே போய் பார்க்குறாரு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. பக்கத்தில் இருந்த மற்ற குடிசைகள்லையும் அதே நிலை தான். சில இடங்களில் சமையல் பாத்திரங்கள் அடுப்பில் இருந்துச்சு. ஆனால் அதில் இருந்த சாப்பாடு கருகி போயிருந்துச்சு. அதாவது யாரோ சாப்பாடு சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த சமையலை முடிக்காமல் அதை அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. பெண்கள் தச்சிட்டு இருந்த துணிகள் கூட அப்படியே இருந்துச்சு. ஊசிலையும் நூல் கோர்த்த மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே மக்கள் திடீர்னு அவசரமாக அந்த இடத்த விட்டுட்டு எங்கேயோ போயிருக்காங்கன்னு காட்டுது. ஜோ லெபல் முழு கிராமத்தையும் தேடி பார்த்தாரு. அங்கே இருந்த நாய்கள் எல்லாமே கயிறில் கட்டினபடியே பட்னியால் இறந்து கிடந்துச்சு. இதில் அதிர்ச்சி என்னன்னா, அந்த நாய்களுக்கு பக்கத்திலேயே சாப்பாடு இருந்துச்சு. ஆனால் அந்த நாய்களுக்கு உணவளிக்க தான் யாருமே இல்லை. மேலும் ஒரு இடத்துல சமீபத்தில் தோண்டப்பட்ட ஒரு கல்லறையே இருந்துச்சு. இதை பார்த்து அவருக்கு அதிகமான பயத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தினுச்சு. அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எங்கேயாவது போனால் அவங்க கூடவே அந்த நாய்களை கூட்டிகிட்டு போகிறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க அந்த நாய்களையே விட்டுட்டு போயிருக்காங்க. சாப்பாடு, துணி, எரியிற நெருப்பு இப்படி எதையுமே அணைக்காம அவங்க திடீர்னு காணாமல் போயிருந்தாங்க. இதை தாங்கிக்க முடியாத ஜோ லெபல் பக்கத்தில் இருக்க டெலிகிராஃப் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே இருந்து ராயல் கெனடியன் மவுண்டட் போலீஸ்க்கு இதை பற்றி தகவல் கொடுத்தாரு. போலீஸார் வந்து விசாரணை பண்ணதில் ஜோ சொன்னது எல்லாமே உண்மையாக இருந்துச்சு. அவங்க விசாரணையில் முதல்ல யாரோ இந்த கிராமத்துக்கு வந்து அங்கே இருந்த எல்லாரையும் தாக்கி கொண்டு இருக்கலான்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா எங்கேயாவது ரத்த சுவடுகள் இல்லைனா அவங்க உயிருக்கு போறான்னு அடையாளம் இருந்திருக்கணும். ஆனால் அந்த கிராமத்தில் அப்படி எந்த அடையாளமும் காணப்படலை. உடனே போலீஸார் ஒரு தேடுதல் நடவடிக்கையை தொடங்கினாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, அந்த முழு கிராமமும் பனியால் மூடப்பட்டிருந்துச்சு. ஆனால் அந்த பனியில் எந்த மனிதனோட காலடி தடமும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு காலடி தடம் மட்டும் இருந்துச்சு. அதுவும் ஜோவோடது. அதாவது அவரை தவிர வேற யாரும் அந்த கிராமத்துக்குள்ள
வந்த மாதிரியோ இல்லனா வெளியேறின மாதிரியோ எந்த தடயமும் இல்லை. பக்கத்தில் இருந்த ஏரி முழுவதும் பனியால மூடப்பட்டிருந்துச்சு. ஆனா கிராம மக்களோட படகுகள்லாம் நிலத்துல இருந்துச்சு. ஏன்னா அந்த பனிக்காலத்துல யாரும் மீன் பிடிக்க போக மாட்டாங்க. ஒருவேளை அவங்க ஏரிக்குள்ள போயிருந்தா அது மேல இருந்த பனிகள்ல விரிசல் ஏற்பட்டு உடைஞ்சு காணப்பட்டிருக்கும். ஆனா அந்த ஏரியில அப்படி எதுவுமே காணப்படல. மேலும் விசாரணையில அந்த கிராம மக்கள் ஜோ வர்றதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் காணாம போயிருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. நாய்கள் பட்னியால் இருந்தது அதற்கான சான்று. ஆனா குடிசையிலிருந்து வந்த புகை அவங்க சமீபத்துல தான் அங்கேருந்து போயிருக்கணுங்கிறத காட்டுது. பல மாதங்கள் தேடியும் எந்த ஆதாரமும் கிடைக்கல. இறுதியில போலீஸ் இந்த வழக்கை ஒரு தீர்க்க முடியாத மர்மம்னு அறிவிச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காலப்போக்கில் மக்களும் இந்த சம்பவத்தை மறந்துட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் 1984ஆம் ஆண்டு ராஜர் போர் மற்றும் நைஜல் பிளண்டர்ங்கிற எழுத்தாளர்கள் இந்த சம்பவத்துக்கு ஏலியன்ஸ் தான் காரணம்னு சொன்னாங்க. அவங்க அந்த பகுதியை ஆய்வு செஞ்சப்போ ஒரு வேட்டைக்காரரும் அவரோட 2 பசங்களும் அந்த ஏரிக்கு மேலே விசித்திரமான ஒரு பறக்கும் பொருளை பார்த்ததா சொல்லியிருந்தாங்க. அது அந்த எஸ்கிமோ கிராமம் இருந்த திசையில் போனதாகவும் சொல்லியிருந்தாங்க. இதை அடிப்படையாக கொண்டு அந்த இரவுல ஏலியன்ஸ் வந்து அந்த கிராம மக்களை கடத்திட்டு போயிருக்கலான்னு ஒரு கோரிக்கை இருந்துச்சு. ஆனால் இதுக்கான உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லாதனால பலரும் இந்த கருத்தை நிராகரிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மர்மமான கட்டுக்கதைகள் நிறைய உருவானுச்சு. ஆனால் உண்மை என்னன்னா இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் கடந்துருச்சு. இருந்தாலும் அந்த அஞ்சுக்குனி ஏரி பக்கத்தில் இருக்க கிராம மக்கள் எங்கே போனாங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் யார்கிட்ட இருந்தும் எந்த பதிலும் கிடைக்கல. எஸ்கிமோ பழங்குடியினர் காணாம போன இந்த சம்பவம் இன்னும் தீர்க்கப்படாத ஒரு மர்மமாகவே இருக்கு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you.